நாளைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் இல்லைனா சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50யோட சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 நாளாக நம்ம மார்க்கெட்டு லீவில் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 3 நாளில் நிறைய கம்பெனி ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கம்பெனி ரிசல்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்லாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மசகான் டெக் ஷிப்பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குற நாளைக்கு அதோட ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிமார்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23,997 புள்ளிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. வியாழக்கிழமை நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆனிச்சு. நிஃப்டி 50யோட சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 23,800 புள்ளியிலிருந்து 23,400 புள்ளி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 புள்ளியிலிருந்து 24,500 புள்ளி வரைக்கும் இருக்கும். அதாவது சப்போர்ட் லெவல் வரும்போதுல நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறனால ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துருச்சு, அதனால் நம்ம வந்து வாங்குவோம் விற்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு எடுக்கிறனால தான் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து எப்பயும் வந்து போகும். நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகாது, அதே மாதிரி ரொம்பவும் கீழேயும் போகாது. அப்படியே மெதுவாக தான் மூவ் ஆகிறதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், சப்போர்ட் லெவல்லாம் என்னென்னு, ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா என்னென்னு. சப்போர்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது நிறைய பேர் வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் லெவல் வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால அந்த இண்டெக்ஸோ இல்லைனா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது கீழே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எல்லோரும் பார்ப்பாங்க. இது ரெண்டு தாங்க எப்போயுமே ட்ரேடிங்கில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட் லெவல் வந்து எல்லோரும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாங்குறதுனால தான் ஒரு இண்டெக்ஸோ இல்லைனா ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் போனதுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இந்த லெவல் வந்துருச்சு, எல்லாரும் இப்போ வந்து விற்க ஆரம்பிப்பாங்கன்னு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறனால தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது. கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும், அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கீழே போகும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நோக்கி தான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு சிடிஎஸ்எல்லை பற்றி பார்த்தரலாம். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா ரிசல்ட் வந்து பார்த்தலாம். மார்ச் 2026 சேல்ஸு 263 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 80 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓபிஎம் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 44% தான் வந்திருக்கு. இதுவே போன குவார்ட்டர், அதாவது டிசம்பர் 2025 சேல்ஸு 304 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 133 கோடியாக இருந்திருக்கு. ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52% வந்து இருக்குது. இதுவே இயர் ஆன் இயர் செக் பண்ணி பார்த்தா கூட மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸு 224 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 100 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ஓபிஎம் பர்சன்டேஜ் 49% வந்து இருக்குது. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி ரொம்ப கம்மியான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரியாக்ஷன் நாளைக்கு தான் தெரியும். ஏற்கனவே சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையிலேருந்து லோ ப்ரைஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கரண்ட் ப்ரைஸ் 1273 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ரூபாய்க்கு மேலே வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1273 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மேபி இதனால் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு கீழே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். மார்க்கெட் கேப்பு 26,585 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 58 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 43 வந்து இருக்குது. புக் வேல்யூ 93 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.98% வந்து இருக்குது. இவங்களோட எல்லா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் ROCE 32%, ROE 24%, ROIC 37%, OPM 50% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 685 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 3.16 இருக்குது. ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. அதாவது பிஜி ரேஷியோ இப்போ வந்து 1 பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி 2க்கு மேலே போகும்போது அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இப்போதைக்கு 2க்கு மேலே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 13.6ல் இருக்குது. NSDL கம்பெனியை பார்த்தா கூட அவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்களோ அதான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிடிஎஸ்எல் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமைனா, NSDLக்கும் ஓபிஎம் பர்சன்டேஜ் இந்த குவார்ட்டர் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் சிடிஎஸ்எலுக்கும் ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருக்கு. கீழே இருக்கிறது இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட
75 PE ரேஷியோ வரைக்கும் மேலே போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 40 PE ரேஷியோ வரைக்கும் இப்போ மார்ச் 2025 கீழே வந்திருக்கு. இதுவே டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வரைக்கும் போயிருக்கு. பார்க்கலாம், இப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ரிசல்ட் கம்மியாக கொடுத்துருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்து PE ரேஷியோ ரொம்ப கீழே வந்துச்சுன்னா, அதாவது ஒரு 35-40க்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். இதனால தான் எந்த ஒரு கம்பெனியும் அவசரப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது காரணம். மேபி இந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்குது. சூப்பரான ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். இந்த ரிசல்ட் இம்பாக்ட்னால ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனுச்சுன்னா எவ்வளோ தானே கீழே போகுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்ப்போம். நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ், இவங்களும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட Q4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 42% வந்து அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து செக் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் 2738 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க 4 ரூபாய் 62 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,10,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 42 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 42 தான் இருக்குது. புக் வேல்யூ 242, டிவிடெண்ட் ஈல்டு 0.63%, ROC 36%, ROI 29%, ROIC 29%, OPM 17% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 1468 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 1.33 இருக்குது. அதாவது 2க்கு கீழே தான் பிஜி ரேஷியோ இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.05 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 13.3 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 வந்து பாருங்கள், சேல்ஸ் 3850 கோடி, நெட் ப்ராஃபிட் 674 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர், அதாவது டிசம்பர் குவார்ட்டரில் 3601 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 880 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 3174 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து 325 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அப்படியே டபுளாக இருக்குது. ஆனால் ஓபிஎம் பர்சன்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் செக் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி குவார்ட்டர் செக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இயர் அண்ட் இயர் பார்க்கும்போது இது வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட். பார்க்கலாம், இதோட ரியாக்ஷன் நாளைக்கு தான் வந்து தெரியும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து கிட்டத்தட்ட 9,000 கிடையாது 99,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடிக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா மிகப்பெரிய லாபமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆர்டர் கிடச்சோன்னே இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம், அதுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனல் அப்ரூவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிது அப்படின்னா மிகப்பெரிய ஆர்டருங்க. கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறது நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் 60 பிஇ ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வந்து இருந்திருக்கு ஜூன் 2024. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு மேலே தான் இருக்குது. அதாவது ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 30 வந்து இருக்குது. பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பரான ஒரு கம்பெனியை நம்ம ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது அந்த கம்பெனியோட பி ரேஷியோ மற்ற கம்பெனி பி ரேஷியோ கூட நம்ம வந்து செக் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ படி அதிகபட்சம் 60 வரைக்கும் போயிருக்கு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10க்கு கீழெலாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கனால 10 அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். ஆவரேஜ் பி ரேஷியோ 30க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பி ரேஷியோ நம்ம அது ஒரு ஆப்ஷன்ட்டு வந்து பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனி பி ரேஷியோ எப்போலாம் 30 கீழே வருதோ அது நம்ம ஒரு ஆப்ஷன்ட்டு வந்து பார்க்கலாம். அதேமாதிரி எப்போலாம் 60 பக்கத்தில் போகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து எடுத்துக்கலாம். பார்க்கலாங்க. இந்த கம்பெனி நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சடனாக ஒரு 8% 10% நாளைக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்ல லாபமாகவே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெடு, இவங்களும் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஹெல்த் கேர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 707 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 377% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் 36,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 89 வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து இருக்குது. புக் வேல்யூ 88 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.71%, ROC 11%, ROI 10%, ROIC 10%, OPM 18% வந்து இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல கொஞ்சமாக இவங்க வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ 110 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கும் போது பிஜி ரேஷியோ 0.5 இருந்து அதிகபட்சம் 2க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும்.
ஆனால் ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். அப்போ வந்து அந்த கம்பெனியில் எதாவது பிரச்சனை இருக்கா அப்போ நம்ம வந்து பார்க்கணும். அதேமாதிரி 2க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஷன் படி அது வந்து எப்படி இருக்குது, அதேமாதிரி க்ரோத் எப்போ இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அதனால் பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.5லேருந்து 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி 0.49ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.94ல் வந்து இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 12%, ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 16%லேருந்து இருக்குது. சரிங்க, 36%லேருந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்களோட ரிசல்ட்டை பற்றி பார்த்துடலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026ல் சேல்ஸு 1182 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 154 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் வெறும் 59 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் 1186 கோடி. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 கோடி வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள், போன குவார்ட்டரில் 17% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19%ல் வந்து இருக்குது. அது வந்து 59 கோடி போன குவார்ட்டரில் இவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025ல் இவங்களோட சேல்ஸ் 1000 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 86 கோடியாக இருந்திருக்கு. அப்போ இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் 18%ல் வந்து இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி, இயர் ஆன் இயர் செக் பண்ணாலும் சரி, ஓபிஎம் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2024ல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதாவது 500 ரூபாவோ 400 ரூபாவோ இருக்கும்போது ஒரு ஷேருக்கு 118 ரூபாவோ என்னமோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி சும்மா வாங்கியிருந்தேன். அந்த டிவிடெண்ட் கொடுத்தாங்க, கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா நான் வாங்கின ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 55% 60% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 2 குவான்டிட்டி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி. நம்ம லாங் டர்மில் சும்மா ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாவே போதும், நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நிறைய வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவசரப்பட்டு சீக்கிரம் வாங்கி சீக்கிரம் விற்றா தான் நம்மளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது டிமார்ட். இவங்களே ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 4614 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது 647% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்குது. கீழே வந்தால் 3000 வரும், மேலே போணுச்சுன்னா ஒரு 5000 ரூபாய் 5500 ரூபாய் மேலே போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 2,99,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 101ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 46ல் இருக்குது. புக் வேல்யூ 375, டிவிடெண்ட் ஈல்டு 0, ROC 17%, ROE 13%, ROIC 12.9%, OPM 7.54% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1037ல் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 13ல் இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.10ல் வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.2ல் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் இதே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க காரணம் என்னென்னா, அந்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்குக்கு அதிகப்படியான வேல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், இந்த கம்பெனி நல்ல க்ரோத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிகமான வேல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த க்ரோத் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதே ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த Q4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 656 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 19% வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 551 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் 19% வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 17,600 இருந்து 17,700 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 ஸ்டோரை வந்து தாண்டியிருக்காங்க. அதாவது 500 டிமார்ட் கடைக்கு மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் செக் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. போன குவார்ட்டரில் 855 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23% கம்மியாக தான் நெட் ப்ராஃபிட்டு, அதாவது 656 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, காம்படிஷன் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் காமர்ஸும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மூணுமே இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ்னால் இப்படி தாங்க. மேபி இவங்களும் ஆன்லைனுக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஸ்டோர் இருக்குது. அப்படியே அமேசான் மாதிரி இவங்களும் ஒரு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோரில் என்ன விற்கிறாங்களோ அதே இது அப்படியே ஆன்லைனில் விற்றா போதும், நம்மளுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும். இப்போ நிறைய பேர் டிமார்ட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே போனோம்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் டிமார்ட் போகிறாங்க. அதனால் இவங்களும் ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னமும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் இவங்களுக்கு இது வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரியல. இப்போ ஆன்லைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. பார்ப்போம் எப்படி இவங்க பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்து எடுத்துக்க போகிறாங்கன்னு. அடுத்து இந்த கம்பெனி பி ரேஷியோ ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஏப்ரல்
2021 கிட்டத்தட்ட 300 PE ரேஷியோக்கு மேலே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 PE ரேஷியோ பக்கத்தில் தான் இருக்குது. ஆவரேஜ் PE ரேஷியோ அப்படிங்கிறது 120 வந்து இருக்குது. இப்போ ரொம்ப நாளாகவே இதே 100 PE ரேஷியோக்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, அடுத்தடுத்த ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லை ரிசல்ட் வந்து கம்மியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இதே PE ரேஷியோக்குள்ளே தான் மறுபடியும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நாளைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா சைட் வேஸில் மேலே இங்கேயும் போயிட்டுருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு.